குட் மார்னிங் டு ஆல். இது வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு கப் ரவை எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. இது வறுப்பட்டதும் தனியாக எடுத்து வச்சு திரும்பி அதே கடையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து நல்லா வதங்கினதும் அதை வந்து ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க போதும். அது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதும் இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். லைட்டாக வெஜிடபிளாக வெந்ததும் இதில் வந்து ரவை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு திரும்பியும் அடுப்பை ஒரு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா கிச்சடி ரெடி. அவ்வளோதான் கைஸ். யாரும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.